ரொம்ப லேட்டு நான் வந்தது. பட் எனக்கு ஒரு கருணாஸ் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 4 மணி 5 மணி இருக்குமாப்பா, 5 மணிக்கு தான் சொன்னாருங்க. அப்போ மதுரையில் இருந்தேன் நான். சரி அப்போ வந்தாலும் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி வரலான்னு வந்துட்டேன். இது சில இடங்களில் அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி. ரவிராவ் இவரை நடிகனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஆத்தாவூன் கோயிலில் அப்படின்னு. எனக்கு 2வது படம், அவருக்கு முதல் படம். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி டைரக்டராக மீட் பண்ணுறோன்னா இது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒழுங்காக நடிச்சுட்டே இருக்காம நம்ம தொழிலுக்கு போட்டியாக வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் அதனால் கொஞ்சம் வசதியான பையன் கூட எப்பவும் பணக்காரன் தண்ணி படம் எடுத்துருக்கலாம் பேசாமல். பட் எப்படியானாலும் அது நம்ம ஜாதியில் சேர்ந்ததுனால என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வருவார், கொஞ்சம் திறமையான பையன். அவர் என்ன ஹீரோன்னு வாழ்த்துறதா, எனக்கு இந்த படத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. பட் எப்படியானாலும் ஒரு புது யூனிட். இன்னைக்கு வந்து சினிமாவே புது படங்கள் கையில் தான் இருக்குது. சினிமாவை காப்பாற்றிட்டு இருக்கிறது இன்னைக்கு புது படங்கள் தான், புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள் தான். புது படங்கள் இல்லை, புதுமுகங்கள் நடிக்கிற சின்ன படங்கள். பெரிய படங்கள் அது என்னன்னு தெரியல. திருப்பி 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 அந்த பணம் இருக்கிறவங்கெல்லாம் லாஸ் ஆகிற படங்களை தான் வாங்குறாங்களே தவிர சின்ன படங்கள் தரமாக இருக்கிற படங்களை கூட அது வாங்குறதில்லை. ஆனால் அந்த நிலைமை மாறி இன்னைக்கு நிறைய படங்கள் ஜனங்கள்கிட்டயே நியூ ஃபேஸஸ் படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆகிருக்கு. அதனால் நிறைய ஊக்கமாக எடுக்கலாம். பெரிய படங்களை வாங்குறவங்க கொஞ்சம் சின்ன படங்களையும் வாங்கி பண்ணலாம். பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து சின்ன படங்களை தயாரிக்கிறதுக்கு முன் வரலாம். இன்னொன்று அவர் சரவணனை பற்றி வர சொல்ல மறந்துட்டேன். அவர் என்னுடைய படம், அவருக்கு 2வது படம் நான் தான் பண்ணேன். இத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படியானாலும் இந்த யூனிட் ஒரு சின்ன படம் வெற்றி அடையணும், மறுபடியும் நிறைய படங்கள் எடுக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னையா நம்மளை பேச விடாமையே அனுப்பிடுவாங்களோன்னு பார்த்தேன். பேசுறதுக்கு தானே வர்றது. கலர் கண்ணாடிகள் நல்ல டைட்டிலு. டைட்டிலுக்கே நிறைய கலருக படம் பார்க்க வருவாங்க, கண்ணாடி போட்டவங்களும் வருவாங்க. ஸோ இளைஞர்களுக்கு உண்டான ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எந்த ஒரு திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவிலையும் இல்லாத மாதிரி ஒரு புதுமை இங்கே நடந்துட்டுருக்கு. ஏன்னா பக்கத்தில் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் இயக்குனர் அண்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுனாங்க. பார்த்தா எல்லாம் நம்ம கவர்மெண்ட்டே இங்கே இருக்கு. நம்ம ஒரு கரெக்டான இடத்துல தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இப்படி தான் எல்லோரும் மிக்ஸ் ஆகிடணும். ஏன்னா சினிமாவும் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கு, கவர்மெண்ட்டு சினிமாவை நம்பி இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு நல்ல விஷயம் அது. அப்புறம் எனக்கு தம்பியை பற்றி ஜாஸ்தி தெரியாது. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஸ்போர்ட்ஸ் குரூப் எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். அவர் ஸ்போர்ட்ஸ் மேன் ப்ரொடியூசர்னு. வி வெல்கம் யூ சார். ஏன்னா இது ஒன்று தான் இல்லாமல் இருந்தது. ஸ்டண்ட் இருக்குது, இது இருக்குது, எல்லா துறைகளும் இருக்காங்க தயாரிப்பில். ஸ்போர்ட்ஸ் தான் இல்லாமல் இருந்தது. எல்லா சினிமாக்காரங்களும் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில். பார்த்தீங்கன்னா எல்லாமே நடிக்கிறத விட்டுட்டு சினிமா ஏன் வீணாக போச்சுன்னு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஷாருக் கான் ஒரு டீமை வாங்கிட்டு அந்த வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸை வியாபாரம் ஆக்கிட்டு எப்படி இங்கே சினிமாவை கெடுத்தாங்களோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உண்மைதானே? நம்ம நாட்டிலேயே நடத்த முடியாத அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் எல்லாரும் தலையிட்டுக்கிட்டு. ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு புனிதமான விஷயம். உண்மையான திறமைசாலி பாராட்டப்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிற தம்பி நிச்சயமாக உண்மையான திறமைசாலியாக இருப்பார். இந்த சினிமா வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிபடாத விஷயம். இன்னும் எனக்கே நிறைய விஷயம் பிடிபடல. அப்புறம் அவர் ரஜினி சம்மந்திவார் இருக்கார், எங்கள் மூத்தவர், எங்கள் குடும்பத்தில் மூத்தவர். அவர் என் சகோதரர், மூத்த சகோதரர். அவர் ஊரில் தான் பொண்ணு எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அதுக்கு. அப்புறம் வயசா கண்டிப்பாக உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன் தான்.
நீங்க எல்லாம் தானே பார்த்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதனால கருணாஸ் வந்து ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான தம்பி. ஏன்னா நம்ம நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை நிறையா. ஒரு மியூசிக் பாக்ஸை வச்சுட்டு ரொம்ப தவிச்சு லொடுக்கு பாண்டியா மாதிரி. இன்னைக்கு என்னன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இங்கே வந்த நிறைய பேர்த்த வந்து கூப்பிட்டது வந்து தம்பி கருணாஸ் தான். அப்படி ஒரு நட்பு தம்பி ரவி ராகுல் மேலே. ஆனால் அவர் நம்ம தம்பின்னா நீங்கள் அவசியம் வந்துடணும். யாருன்னே தெரியாது, என்ன படம்னு. நான் வேற குளிக்க வேற இல்லை, சாயந்தரம் இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக. அப்புறம் மிஸ்ஸஸ் சொன்னாங்க இந்த மாதிரி இன்னைக்கு சனி பிரதோஷம், எதாச்சும் குளிச்சுட்டு சாப்பிடணும். நாங்கள் நல்ல நாளில் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக சொல்ல வந்தேன். சனி பிரதோஷம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு நிச்சயம் அது வெற்றி படமாக அமையும், சந்தேகம் இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற இவர் தான் ஹீரோன்னு சொன்னார். ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் கட்டில் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரணும் தம்பி, நடிக்கணும் படத்தில், வெளியில் நடிக்கக்கூடாது. கரெக்ட் தானே? நிறைய பேர் வெளியில் நடிக்கிறானுங்க, அப்பா தாங்க முடியல, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வெளியில். அதான் அதாவது உண்மையில் ரஜினி சாரை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும். அவருக்கு வந்து வெளியில் நடிக்கவே தெரியாது, அவர் ரொம்ப யதார்த்தமானவர். ஏன் ரஜினி சார் கமல் சார் எல்லாம் இன்னைக்கு வரல இருக்காங்க நடிகர்கள்னா, அவங்க வந்து அது மட்டும்தான் செய்வாங்க, வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. எப்படி இளையராஜாவுக்கு மியூசிக்கை தவிர எதுவும் தெரியாதோ, அதே மாதிரி ரஜினி சார் கமல் சாருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, இது என்ன பண்ணலாம், இந்த படத்தை எப்படி வெற்றி படமாக்குறது, இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஒரு காலத்தில் நான் கூட அந்த கட்சியில் இருந்தேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படம் எப்படி நல்லபடியாக கொண்டு வரணுன்றதை தவிர வேற திங்கிங் இருக்காது. இப்போ அந்த திங்கிங்கை தவிர வேற நிறைய திங்கிங் இருக்கு. எப்படி காசு பண்ணுறது, ஒரு படத்தில் எப்படி செட்டில் ஆகிடுது. நிறைய டைரக்டருங்க தோத்து போயிடுறாங்க, நிறைய டைரக்டருக்கு ஒரே படத்தோடு போயிடுறாங்க. வருத்தமாக இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் என் சகோதரர், இன்னைக்கு வந்து சினிமா வந்து புதியவர்களால் தானே. கரெக்டா? புதியவர்களால் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. புதியவர்கள் எந்த அளவுக்கு பழையவங்களை மதித்து பழைய விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு புதுசாக கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாது. சும்மா வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்துட்டு அந்த ஷார்ட் ஃபில்ம் சக்ஸஸை வச்சு படம் பண்ணுற டைரக்டர்களையும் பார்த்தேன் நான். ஒரு படத்தோடு சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரக்கு இல்லைன்னா இந்த சந்தையில் வியாபாரம் கம்மி. அது வியாபாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. என் தம்பியே 7-8 படம் எடுத்துட்டு 5-6 படம் எடுத்துட்டு 6வது படத்தில் இவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். விற்க முடியாம பொட்டியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சாயத்து. ஆக மொத்தம் ஒரு புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு, வாழ்த்துவோம். நல்லபடியா உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் சொல்லுங்க, நான் தீர்த்து வைப்பேன். சொல்ல தயாரா இல்லை, சும்மா இது வேற உதார விட்டுட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். அது உங்க சமத்து பாருங்க. தலைவர் இருக்காரு, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி அனுபவசாலிகளை முன்னாடியே, பொதுவாக புதுசாக வர்றவங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அட்வைஸை கேட்டால் நல்லது. நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பார்ப்பாங்க, என்ன இந்த பக்கம் இல்லைண்ணே ஒரு படம் எடுக்கலன்னு, இங்கே வா, எவ்வளோ வச்சுருக்கேன் எப்படி சம்பாரிச்சேன், ரொம்ப சிரமப்பட்டு தான், மரியாதையை போய் தெரிஞ்ச தொழில பாரு. ஏன்னா படத்தை எடுக்க தெரியாதவர்கள் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் கடைசியில் என்னையா திருப்பி இன்னும் என்ன பண்றேன்னு, இல்லைன்னா ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோன்னே அப்படியா சந்தோஷம், அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறேன், அதையால நான் சொல்றது நிறைய பேர், நான் ஒருத்தரை சொல்றேன். அந்த ஒரு ஆள் வந்து அண்ணே நீங்க தானே ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஐயோ நீ பண்ணதெல்லாம் நான் தான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன், என்ன பண்றது. சினிமாவில் இப்படித்தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லாம தரமான படத்தை எடுக்கிறதுக்கு அழகா ஒரு அனுபவசாலிகள் ஒரு 4 பேர் உங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கேட்டு, என்னங்க இப்படி பண்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இவ்வளவு செலவாகுன்னு சொல்றாங்க, இதுலேருந்து நம்ம எப்படி செலவு கம்மியா பண்றது,
ஏன்னா சாதாரண பட்ஜெட்டில் அவர் பண்ணார், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. நம்மளாம் படம் பண்ணும்போது ரஜினி சார் படமே 4 கோடி தான் இல்லை, எஜமானில் 4 கோடி. அதனால் திங்க் பண்ணுங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரெய்லர் போடலையோ, போட்டீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட்ட இன்னும் இவ்வளோ நேரம் இருக்காது. அந்த பாடல்கள் சரி, வெற்றி பாடல்களை அமைத்து மியூசிக் டைரக்டர் இனியவன் அவர்களுக்கும் நீங்கள் தானே நன்றி. அது ஒளிப்பதிவாளர், துணை இணை இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் கலை இயக்குனர், சண்டை பயிற்சியாளர், நடன இயக்குனர் எல்லாருக்கும் உங்கள் வெற்றி, உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய படங்களுடைய வரவேற்பு உங்களுக்கு இந்த வெற்றியின் மூலமாக கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுவேன்.